ஒரு எல்லா பிகினர் எலக்ட்ரிஷனுக்கும் வரக்கூடிய ஒரு டவுட் நம்மளுடைய சப்ஸ்கிரைபருக்கு வந்திருக்கு. என்னன்னு பார்த்தீங்கன்னா, 2 சிங்கிள் ஃபேஸ் இருக்குது. அந்த 2 சிங்கிள் ஃபேஸில் நியூட்ரலை வந்து காமன் பண்ணிவிட்டு 2 ஃபேஸையும் தனித்தனியாக கொடுத்தலாமா அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாரு. அதாவது ஒரு மேல் போர்ஷன் கீழ் போர்ஷன் கூட வச்சுக்கலாம், அது மாதிரி தனித்தனியாக கொடுத்துட்டு நியூட்ரலை வந்து காமன் பண்ணிக்கலாமா அப்படி கேட்டிருந்தாரு. அவருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு 2 நாள் வீடியோ போடுறேன்னு சொல்லி கமெண்ட் பண்ணிட்டேன். ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு அப்பயே சொல்லியிருக்கலாம்ல அப்படி சொல்லி கேட்டிங்கன்னா, ஏன் கொடுக்கக்கூடாதுன்னு ஒரு கேள்வி எழும்போது அதுக்கான விளக்கத்தை வந்து நம்ம சொல்ல முடியாது, கமெண்ட்டில் டைப் பண்ண முடியாது. அதனால தான் இந்த சின்ன வீடியோ. ஏன் கொடுக்கக்கூடாதுன்றத நீங்களும் தெரிஞ்சிங்கன்னா வீடியோவை ஸ்கிப் பண்ணால் முழுமையாக பாருங்கள். நம்மளோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டன் ஆகிடுச்சு அதில் ஆல் ஆப்ஷனை குத்துவாங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோக்கெல்லாம் நீங்களும் மிஸ் பண்ணாமல் பார்க்க முடியும். அப்படியே பார்த்தீங்கன்னா நம்மளோட வீடியோ கீழே சூப்பர் தேங்க்ஸ்னு ஒரு பட்டன் இருக்குது, அதையும் பயன்படுத்துங்க. நம்மளோட சேனலுக்கு உதவி பண்ணுங்கள். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், வாங்க இப்போது ஏன் கொடுக்கக்கூடாதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஏன் அந்த மாதிரி மிங்கிளான சப்ளை வந்து கொடுக்கக்கூடாது அப்படின்னு கேள்வி எழும்போது, அது மாதிரி கொடுக்குன்ற பட்சத்தில் வந்து நம்ம வந்து ஃபஸ்ட்டெல்லாம் யூஸ் பண்ண வந்து மீட்ரு பார்த்திங்கன்னா அனலாக் மீட்ரு. அதை பார்த்திங்கன்னா அந்த இரும்பில் வரக்கூடிய மேக்னெட்டிக் ஃபீல்டில் வந்து ரன் ஆகக்கூடிய மீட்ரு. அதனோட அமைப்பு பார்த்திங்கன்னா ஒரு ஃபேஸ் மட்டும் ஒரு காயில் வழியாக போயிட்டு அவுட்புட் ஆகிடும், நியூட்ரல் மட்டும் ஒரு லிங்க் போட்டு அப்படியே அனுப்பிச்சிடுவாங்க. அது மாதிரி ஒயரிங்கில் என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, அது ஃபேஸ் மூவ் ஆனால் மட்டும்தான் அந்த மீட்டரானது வந்து ஓட ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ வந்திருக்க மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா டிஜிட்டல் எலக்ட்ரானிக்ஸ் மீட்ரு. இப்போ இந்த மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா ரீடிங் நோட் பண்ண கூட ஈபிலேருந்து ஆள் வர்றது கிடையாது, ஆட்டோமேட்டிக்காக அவங்களுக்கு தெரிஞ்சு போகுது. அங்கேருந்தே என்ன பண்ணுறாங்கன்னா மெசேஜ் பண்ணுறாங்க, நம்ம இங்கேருந்தே உட்காந்து கட்டுறோம். இப்போ டெக்னாலஜி அந்தளவுக்கு வளர்ந்து போச்சு. இப்போ அந்த மீட்டர்லாம் பார்த்தீங்கன்னா எப்படி ரீடிங்கை நோட் பண்ணுது அப்படின்னு கேட்டிங்கன்னா, எலக்ட்ரான்ஸ் மூவிங்கை பொறுத்து தான் வந்து அது வந்து நோட் பண்ணுது. அதாவது பார்த்திங்கன்னா நியூட்ரல் போனால் நோட் பண்ணணும், ஃபேஸ் போனால் நோட் பண்ணணும் அப்படி கிடையாது. அதை பொறுத்த வரைக்கும் எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகணும். அது ஃபேஸ் வழியாக போனாலும் சரி, நியூட்ரல் வழியாக போனாலும் சரி, அது வந்து மூவிங்கை பொறுத்து தான் அது வந்து ரன் ஆகும். ஓகேங்களா? இப்போ எலக்ட்ரான்ஸ்னால் என்ன? ஒரு சோர்ஸ், அது நேராக இங்கேருந்து போயிட்டு அந்த பல்பை எரி வச்சுட்டு ரிட்டன் வந்துட்டு மறுபடியும் சார்ஜ் பண்ணிக்கிட்டு மறுபடியும் போயிட்டு மறுபடியும் வரணும். அப்போ இந்த ரொட்டேஷனில் இருக்கும்போது மட்டும்தான் அந்த பல்பானது எரியும். அந்த பல்பு எரியும் போது இந்த எலக்ட்ரான் வந்து போகுது இல்லைங்களா, இந்த மூவிங்கை பொறுத்து அந்த மீட்ரு வந்து ரன் ஆக ஆரம்பிக்கும். ஓகேங்களா? இதுதான் கான்செப்ட்டு. இது மாதிரி நம்ம வந்து ஏதாவது ஒரு இடத்துல நியூட்ரலை மிங்கிள் பண்ணி வைக்கும்பொழுது இந்த எலக்ட்ரான்ஸ் இங்கேருந்து போகும். கரெக்டாக அவங்க யார் சுவிட்ச் போடுறாங்களோ அங்கே தான் போகும். ஏன்னா ஃபேஸ் வந்து அவங்க கிட்ட தான் இருக்கும். அவங்க போட்ட உடனே அந்த எலக்ட்ரான்ஸ் அங்கேருந்து செல்லு என்ன பண்ணும், பல்ப் சோர்ஸுக்கு போகும். சோர்ஸுக்கு போய்ட்டு நியூட்ரலை கொடுத்துட்டு நியூட்ரல்லேருந்து ரிட்டன் வரும். அதாவது ரிட்டன்னா ரூம் வரைங்கிறதுங்க, அது ரூம் வழியாக போயிட்டு மீட்ரு வழியாக போய் நம்ம இபி போஸ்ட் வழியாக கனெக்ட் ஆகிற வரைக்கும் அதுக்கான லிங்க் இருக்குது. ஓகேங்களா? அதெல்லாம் வந்து இப்படின்றதுக்குள்ளே நடக்க இது கூட கிடையாது, இதை விட மைக்ரோ செகண்டில் வந்து நடக்கும் இதெல்லாமே. இப்போது அந்த நியூட்ரல் ஆனது அது வழியாக போயிட்டு கிரவுண்ட் பண்ணணும். கிரவுண்ட் பண்ணி இப்போ எப்படி சார்ஜ் பண்ணி ரிட்டன் வந்து மறுபடியும் எரி வைக்கணும். பார்த்தீங்கன்னா இதுதான் ஒரு ரொட்டேஷன். இப்போது என்ன பண்ணணும் பார்த்தீங்கன்னா, 2 நியூட்ரல் நீங்கள் வந்து லிங்க் பண்ணதால் எந்த மீட்ரு இப்போ ஒரு பார்த்தீங்கன்னா 2 மீட்ரு இருக்குது, 2 மீட்டரில் எது ஒயர் ஸ்டார்ட்டாக இருக்கோ அது வழியாக ஓடிடும். இப்போது அதை பொறுத்த வரைக்கும் வெளியில் போகணும், அது போய் சார்ஜ் பண்ணிவிட்டு வரணும், அவ்வளோதான். அதுக்கு எந்த வழி கரெக்டாக இருக்கோ அந்த வழியில் ஓடிடும். எலக்ட்ரான் இங்கேருந்து வரும், போய் நியூட்ரல் சார்ஜிங் போய் அங்கே ஏற்றிக்கும். இப்படி வந்து ரொட்டேஷனில் ஓடும். அப்போ வந்து பார்த்திங்கன்னா 2 மீட்டருமே வந்து ரன் ஆகிறதுக்கான வாய்ப்பு வந்து மிக மிக அதிகம். அதனால தான் வந்து பார்த்திங்கன்னா கரண்ட்டு பில்லெல்லாம் வந்து அதிகரிக்கிறது. ஓகேங்களா? மைல்டான ரன்னிங். இப்போ நியூட்ரல் வந்து பார்த்திங்கன்னா நியூட்ரலும் எர்த்தும் வந்து கிரவுண்ட் பண்ணி வச்சுருப்பாங்க. அதனால கூட மைல்டான எலக்ட்ரான்ஸ் வந்து மூவ் ஆகிட்டே இருக்கும். இதையும் நோட் பண்ணி அது வந்து ரீடிங் எடுத்துகிட்டு இருக்கும். ப்ளஸ் பார்த்திங்கன்னா இண்டிகேட்டர் போட்டிருப்பாங்க. அப்போ இருந்தவங்க எல்லாமே இண்டிகேட்டர் ரன் ஆனாலும் அது நோட் பண்ணி ரீடிங் எடுத்துகிட்ருக்கோம். இப்போது இதுதான் வந்து இப்போ இருக்கிற வந்து பிரச்சனையே என்னென்னு கேட்டிங்கன்னா, பில் அதிகமாக வருது அப்படின்ற பிரச்சனை தான் இப்போ நிறையா இருக்குது. ஒரு எலக்ட்ரிஷியன் எல்லாருக்குமே தெரிஞ்சிருக்கும், பில் அதிகமாக வருதுன்னு சொல்லக்கூடிய கம்ப்ளைண்ட் எவ்வளோ பேர் சொல்கிறாங்க. இதுக்கான காரணங்கள் இதுதான். இப்போது எங்கேயாவது ஒரு இடம், இப்போ 2 வீடு இருக்குது, ஒயரிங் பண்ணிவிடுவாங்க, நியூட்ரல் எங்கேயாவது ஒரு இடத்துல லிங்க் பண்ணி வச்சுருவாங்க. இப்போ இன்வெர்ட்டர் கீழே வச்சுருவாங்க, இன்வெர்ட்டர்லேருந்து மேலே ஃபேஸ் மட்டும் ஒன்று போயிடுவாங்க, நியூட்ரல் அங்கே எடுத்து அது ஒர்க் பண்ணணும். அப்போ இது மாதிரி இருக்கக்கூடிய கொலாப்ஸாக இருக்கக்கூடிய ஒயரிங்கில் இபி பில் அதிகரிக்கிறதுக்கான மிகப்பெரிய வாய்ப்பு. நம்ம ஒரு எலக்ட்ரிஷனாக இருக்குன்ற பட்சத்தில் ஒயரிங் வந்து கிளியராக தெளிவாக பண்ணிடணும். ஓகேங்களா? இப்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு எலக்ட்ரிக்கல் ஒயரிங் பண்ணும்போது ஃபேஸும் நியூட்ரும் இண்டிவிஜுவல் தான் தனியாக இருக்கணும். ஒரு வீடு ஃபேஸ் நியூட்ரல் ஆஃப் பண்ணாங்கன்னா அது அதோடு நின்றுடணும். அதனால் தெளிவாக பார்த்து நிதானமாக பண்ணிக்கோங்க. இது மாதிரி எங்கேயுமே வந்து உங்களுக்குள்ளே வந்த கேள்வி கரெக்டான கேள்வி கேட்டுட்டு செய்கிறது நல்லது. எங்கேயாவது செஞ்சுருந்தால் கூட இனிமேல் அந்த மாதிரி வேலைகளை யாருமே செய்யக்கூடாதுன்றதால தான் இந்த பதிவை நான் வந்து போடுறேன். இபி பில் அதிகமாகுதுன்னு யாராவது கம்ப்ளைண்ட் சொன்னாங்கன்னா நீங்கள் ஈஸியாக போய்ட்டு அட்டன் பண்ணலாம். அழகாக போங்க. நியூட்ரல் ஒயரை வந்து நீங்கள் இருக்கிற இடத்துல கட் பண்ணுங்கள், ஃபேஸ் போய்ட்டு ரிட்டன் நாங்கள் வருவோம். ஓகே, நோட் பண்ணிக்கோங்க. அடுத்து பார்த்திங்கன்னா இருக்கக்கூடிய டிவைஸ் எல்லாமே ஒன்று ஒன்றா ஆஃப் பண்ணி செக் பண்ணுங்கள்.
மேல் வீடு கீழ் வீடு இருந்ததுன்னா என்ன பண்ணுங்கன்னா நியூட்ரலை மட்டும் கட் பண்ணி விட்டுட்டு மேலே இருக்கிற வீட்டில் ஏதாவது ஒர்க் பண்ணுதான்னு போய் செக் பண்ணுங்கள். ஏன்னா செக் பண்ணும்போது நியூட்ரல் லிங்க்கில் இருக்கலாம், இருந்ததுன்னா அங்கே வந்து லைட் எரியும். அதை வச்சு நீங்கள் ஈஸியாக கண்டுபிடிச்சலாம் ஏதோ லிங்க் எடுத்திருக்காங்க, அது வழியாக வந்து நமக்கு வந்து வோல்டேஜ் வந்து போயிட்டுருக்குன்னு சொல்லி ஈஸியாக கண்டுபிடிச்சலாம். இதை கண்டுபிடிக்கிறதுக்கு நிறைய டிப்ஸ் இருக்குது. இது வேணால் நான் நெக்ஸ்ட் ஒரு வீடியோவில் சொல்கிறேன். இந்த வீடியோவில் சொல்லணும்னு நினச்சது இதுதான். இதுவே ரொம்ப குழப்பு இருப்பேன்னு நினைக்கிறேன். எனக்கு தெரிஞ்ச அளவுக்கு தெளிவாக சொல்லியிருக்கேன். உங்களுக்கு புரிஞ்சதுன்னா கமெண்டில் சொல்லுங்கள். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் இதை விட நல்லா தெளிவாக சொல்கிறதுக்கும் ட்ரை பண்ணுறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ அவ்வளோதான். ஒரு சின்ன வீடியோவை மேக் பண்ணலாம்னு நினச்சேன். இதே கொஞ்சம் 7-8 நிமிஷம் ஓடிச்சுன்னு நினைக்கிறேன். மீண்டும் அடுத்த ஒரு வீடியோவில் சந்திக்கலாம். தேங்க்யூ, பாய் பாய்.